على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيد العرب والعجم إمام مكة والمدينة والحرم. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد شده يا ربي شرفا ومحبة وتعظيما. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا وانصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாகவும். இமாம் மெம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழர் பேச கண்டு நீங்கள் வாய்மூடு என்று சொன்னாலும் கூட குத்பாவின் சிறப்புகளை இழந்து விட்டார் என்றும் குத்பாவின் பலனை இழந்து விட்டதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஆகையால் குத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعرفون نعمة الله ثم ينكرونها وأكثرهم الكافرون. صدق الله مولانا العلي العظيم.
قال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேறுகளின் மீதும் அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் அத்துணை பேறுகளின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கருமங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விலக்கியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் சகலவிதமான சௌபாக்கியங்களை பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புனிதமான ரபியூனின் அவ்வல் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அருள்பாலிப்பானாக. ஆமீன் என்ற இனிய துஆ பிரார்த்தனையோடு இன்றைய உரையின் கருவாக புனிதமான சங்கையான மதிப்பு மிக்க ரபியூனில் அவ்வல் மாதத்தை வரவேற்க வேண்டும், வரவேற்போம் என்ற உரையில் இன்ஷா அல்லாஹ் அமையும். சிங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூ உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மாதம் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் கிடைத்திராத, ஏன் எந்த நபியினுடைய உம்மத்தினர்களுக்கும் எந்த ரசூலுடைய உம்மத்தினர்களுக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம் பெற்றிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தை குறித்து கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தை சங்கைப்படுத்த வேண்டும். எல்லா காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினாலும் நினைத்தாலும் கேட்டாலும் ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அலாதியான ஒரு ஆசை, அலாதியான ஒரு இரக்கம், அலாதியான ஒரு பாசம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். நம்மிடத்தில் என்று சொல்வதை விட முஃமினீன்களிடத்திலிருந்து வெளிப்படும். ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முஃமினீன்களுக்கு கொண்டாட்டம், முனாஃபிகீன்களுக்கு திண்டாட்டம். முஃமினீன்கள் சந்தோஷம் அடைவார்கள், முனாஃபிகீன்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சில கட்டங்களில் எப்படி இப்லீஸ் ஒப்பாரி வைத்தானோ, எப்படி இப்லீஸ் ஊளையிட்டானோ, அதுபோன்று ஆங்காங்கே மூளை முடுக்குகளில் எல்லாம் ஊளையிடக்கூடிய, ஒப்பாரி வைக்கக்கூடிய இப்லீஸினுடைய சந்ததியினர்களையும் இந்த ரபியூனில் அவ்வல் மாதம் வரும் பொழுது நாம் பார்க்கலாம். யார் முனாஃபிக் யார் முஃமின் என்ற அடையாளத்தை நாம் ரொம்ப ஆழமாக சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கேன் வச்சு பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை.
எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. இந்த புறக்கண்ணாலே பார்க்க முடியும். ரபியுனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் யார் முஃமின் யார் முனாஃபிக், ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது யாருக்கு பிடிக்காது தெரியுமா? இபிலிஸுக்கு பிடிக்கவில்லை, ஷைத்தானுக்கு பிடிக்கவில்லை, இபிலிஸினுடைய ஷைத்தானுடைய சந்ததியினர்களுக்கு பிடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இபிலிஸ் உலகத்திலே 4 இடங்களில் ஒப்பாரி வைத்து அழுகிறான். ஒப்பாரினா சும்மா இல்ல, தலைக்கு மேல மண்ணை வாரி போட்டு ஊளை இட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இபிலிஸ் அழுகிறான். அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹீன லுஇன், சொர்க்கத்தில் இருந்தான், சுகமாக இருந்தான். சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சிரம் பணியும்படி சஜதா செய்யும்படி சொன்னான். மறுத்தான், பெருமை அடித்தான், சபிக்கப்பட்டான். சபிக்கப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி வைத்து அழுகிறான். 2வது, இந்த உலகத்திற்கு எடுத்தெறியப்பட்ட பொழுது ஒப்பாரி வைத்து அழுகிறான். 3வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹீன புஇஸன் நபியு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது ஒப்பாரி வைத்து அழுதான். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாம எப்படி ரபியுனில் அவ்வல் மாதத்தை எதிர்பார்க்கிறோமோ, எப்பண்டா பரபரக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பேச வேண்டும், புகழை பாட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு தகவலை இடையில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். செங்கைக்குரியவர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு இருக்கிறது, ஹிஸ்டரி. இந்த வரலாறு அளிக்கப்பட்டு விட்டால் அந்த சமுதாயம் வாழ்க்கை வாழ்வாதாரம், அந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மகத்துவங்களும் இழக்கப்பட்டவர்களாக அந்த சமுதாயம் பின்தள்ளப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ரபியுனில் அவ்வல் மாதத்தை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே மௌலிதோ அல்லது மஜ்லிஸோ அல்லது மீலாது விழாக்களோ அல்லது இது போன்ற ஒரு ஃபங்க்ஷனோ அவர்களை பற்றி பேசுவதற்குண்டான ஒரு வசதியோ ஒரு வாய்ப்போ ஒரு சந்தர்ப்பமோ இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினர்கள் அறிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு நிலையாக மாறிவிடும். இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு பேசியும் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் வரக்கூடிய நேரத்தில் தலகீழாக பேசிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வரலாற்றை மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வரலாறு என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றியமையாதது. அடையாள சின்னம், அழிக்க முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கக்கூடிய, பாறாங்கல்லில் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. அதை பேசுவது என்பது இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் மாத்திரம் இல்லை என்றால் என்ன நடக்கும் பிற்காலத்தில் உள்ள சமுதாயத்தினர்கள்? செங்கைக்குரியவர்களே, இப்லீஸ் ஒப்பாரி வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை அவனுக்கு பிடிக்கவில்லை, அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பிடிக்கவில்லை. அதுபோன்று இப்பொழுது இப்லீஸ் எங்க வச்சு ஒப்பாரி வச்சான் தெரியுமா? குபைஸ் மலைக்கு மேல் ஏறி நின்று ஒப்பாரி வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு மீடியா, சோசியல் மீடியா ஒரு வரலாறை மாற்றுவதற்கும் அல்லது ஒரு வரலாறை சரியாக அமைப்பதற்கும் மிகவும் ஊண்டுதலாக மிகவும் முக்கியமான அம்சத்தை வகிக்கக்கூடிய ஒன்றுதான் சோசியல் மீடியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சியும் அவர்களுடைய வருகையும் பிடிக்காத முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், யூதர்கள் அல்லது முஸ்லிம்கள் என்ற பெயரில் பசுந்தோல் போர்த்திய புலிகள் என்று கூட சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை தெரியாமல் அல்லது வருகை பிடிக்காமல் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாளில் கூட ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு ஆலிம்சா.
சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஆண்டாண்டு காலம் சொல்லப்பட்டது. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த மீலாத கொண்டாடல, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களும் இந்த மீலாது ரபியூனில் அவ்வல் மாசத்தை கண்ணியப்படுத்தல, அதற்கு பின்னால் வந்த தாபிஊன்கள் கண்ணியப்படுத்தல என்று வாய்க்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், சஹாபாக்களுக்கு மீலாது என்று ஒன்று தேவைப்படவே இல்லை. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மீலாதாகத்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்தவர்கள், மீலாதாக நினைத்தவர்கள் சஹாபாக்கள். அவங்களுக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்க ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டு மீலாது விழா எடுக்கணும் என்ற அவசியம் அவர்களுக்கு வரவில்லை. காலம் கழிகிறது, காலம் கடந்து செல்கிறது, காலத்துக்கு காலம் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் முஹப்பத்தும் குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுவது குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க, அட வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒதுக்குங்கள். வருஷத்துல ரபியூனில் அவ்வல் மாசம் மாத்திரம், எல்லா கட்டங்களிலும் பேசணும். நான் சொல்வது ரபியூனில் அவ்வல் மாசம் மட்டுமல்ல, இந்த மீலாது விழா என்ற பெயரிலே காலம் முழுவதும் எல்லா மாசமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார்கள். எல்லா கட்டங்களிலும் பேசப்பட வேண்டியவர்கள். சங்கைக்குரியவர்களே, சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ரபியூனில் அவ்வல் மாசம் வந்தா இந்த மீலாது, இந்த மௌலிது, இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு இயக்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது அல்லது ஏதோ ஒரு ஜமாத்தினர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது என்பதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி பேசுவது என்பதும், அவர்களுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்வது என்பதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹிலேயே பேசிவிட்டான். குர்ஆன் சொல்லும், வஇத் அகதல்லாஹு மீசாகன் நபியீன் லமா ஆதீதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. எல்லா நபிமார்களுடைய அர்வாஹிகளையும் வைத்து ரப்பு மீலாது எடுக்கிறான். எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளையும் ஆலமுல் அர்வாஹிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பிரச்சனை இல்லை, ஈமான் கொண்டுறலாம். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், வல தன்சுருன்னா, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது எப்படி உதவி செய்ய முடியும்? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் பின்னால் அதற்குண்டான விளக்கத்தை தருவோம். அல்லாஹ் கேட்கிறான், இப்படி ஒப்பந்தத்தை வைத்து காலு அக்ரர்னா அக்ரர்தும் வஅகதும் அலா ஸாலிகும் மிஸ்ரி. அல்லாஹ் கேட்கின்றான், நான் போட்ட இந்த ஒப்பந்தம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்களுக்கு விளங்கிருச்சா? நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களா? அதன்படி முறைப்படி இருப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், காலு அக்ரர்னா, ரப்பே நாம் அதன்படி எடுத்து நடப்போம். அல்லாஹ் சொன்னான், ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், எல்லாரும் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியா இருக்கிறேன் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். இப்பொழுது வருவோம், வல தன்சுருன்னா என்று இடையில் வருகிறதே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே தானே 1,24,000க்கும் மேல் நபிமார்கள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? என்ன உதவி தெரியுமா? ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் எதை செய்தானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி ஏனைய நபிமார்களிடத்திலே எப்படி பேசி மீலாதை எடுத்தானோ, அந்த உதவியை ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களிடத்திலே செய்ய வேண்டும். எப்படி?
எனக்கு பின்னால் கடைசி ஒரு காலத்திலே முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒருவர் வருவார். அவர் மகத்துவமானவர், மாண்புமிக்கவர், ரசூல்மார்களிலேயே உன்னதமானவர்கள், படைப்பினங்களிலேயே மிகவும் உயர்ந்தவர்கள் என்று அவர்களுடைய கண்ணியத்தை குறித்து எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களிடத்திலே சொல்வதுதான் வலதன்சுருன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்கள் செய்ய வேண்டிய உதவி எல்லா நபிமார்களும் செய்தார்கள். தௌராத்திலே அல்லாஹ் சொன்னான், ஜபூரிலே சொன்னான், இஞ்சிலிலே சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், தௌராத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், முபஷ்ஷிரம் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். சுபசோபனம் சொல்லப்பட்ட ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் வருவார்கள், அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்று குர்ஆன் நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தகவலை சொல்லி காட்டுகிறது. எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து, மீலாதை குறித்து சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம செய்ய இல்லைன்னா கூட நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததியினர்கள் இதை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் செய்த வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசியது அல்லாஹ் செய்த செயல், ஏனைய நபிமார்கள் செய்த செயல், நல்லவர்கள் செய்த செயல், இறை நேசர்கள் செய்த செயல், முஃமினீன்கள் செய்யக்கூடிய செயல். இதற்கு பின்னாலும் தொடர்ந்து முஃமினீன்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒரு செயல். யாரு நினைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லது அவர்களுடைய பற்றி பேசுவதை நிறுத்தவே முடியாது. சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து தௌராத்திலே ரப்பு நிறைய வர்ணித்து சொல்லி இருக்கிறான். ஒரு யூதன் மார்க்கத்தை கரைத்து குடித்து வான சாஸ்திரம், நட்சத்திரங்கள் உண்டான அறிவுகளை எல்லாம் படைத்து நிறைய படிச்சு வானத்தையே பார்த்து கொண்டிருப்பாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வானத்தையே பார்த்து கொண்டிருப்பார். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்க வானத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஒரு நபி பிறப்பார் என்று தௌராத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த நபி பிறந்தால் வானத்தில் இந்த இடத்தில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது எப்பொழுது உதிக்கும் என்கிற குறிப்பிட்டப்பட்ட காலம் இப்ப நெருங்கிருச்சு. அதனுடைய அறிகுறிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்ப உதிக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் ஹா ஹா என்று சப்தமிட்டு தெருமுனைகளில் எல்லாம் கூக்குரலிட்டு கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார். யா மாஷரல் யஹூத், யஹூதிகளே வாங்க, என்ன நடந்துருச்சுன்னு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக நான் எதை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தேனோ அந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்க வேண்டும், ஆண் குழந்தை, போய் பாருங்க. எல்லாரும் போய் தேடி பார்க்கறாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். வந்து சொன்னாங்க, ஆமா இப்படி ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் பார்த்து ஒவ்வொருவரும் வந்து சொல்கிறார். அவருடைய கண்ணா சுபஹானல்லாஹ் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய முகமா சுபஹானல்லாஹ் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்த அந்த யஹூதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பவர், உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி குறைந்து கொண்டே போகிறது. மேல் கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒருவர் வந்து சொன்னார், அந்த பிள்ளையினுடைய முதுகிலே ஒரு முத்திரை இருக்கிறது, ஒரு முத்திரை இருக்கிறது என்பதை கேட்ட அந்த யூதன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. யூதர்களுடைய திட்டம், யஹூதிகளுடைய கொள்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் பரப்பி மீலாது வந்தால் எடுக்க கூடாது. சஹாபாக்கள் எடுத்தாங்களான்னு கேட்ட உடனே நம்மள நிறைய பேர் பார்க்கறாங்க, அதானே அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம் மீலாதெல்லாம் எடுக்கலையே, அப்ப அது விதத்து தானே என்று நம்மில் சில பேரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து பேசுவது இருக்கிறது அல்லாஹ் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஹல்காவை தாண்டி போறாங்க. சில சஹாபாக்கள் கூடியிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, மா ஜிலசக்கும், நீங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு என்ன செய்றீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஜலஸ்னா நதுல்லாஹ வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லிதீனி, நாங்க உட்கார்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்தானே, அதற்கு நாங்க அவங்கள புகழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வை. அடுத்ததாக சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை எங்களுக்கு அருளாக, உங்களை எங்களுக்கு நிஅமத்தாக, உங்களை எங்களுக்கு பொக்கிஷமாக தந்ததை நினைத்தும் அதையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன பேசுறாங்க? இன்னைக்கு மீலாதுல ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா நாம் என்ன பேசுகிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, எதை செய்கின்றோமோ, எதை செய்ய இருக்கின்றோமோ அதை சஹாபாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் இருக்கிறீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்து தீனுல் இஸ்லாத்தை தந்த ரப்பை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, நிஅமத்தாக, அருளாக, பொக்கிஷமாக நாம் அதை கருதி அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுமா ஜலசகும் இல்லா தாலிக், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நல்ல கவனிங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க அதற்குத்தான் உட்கார்ந்து இருந்தீங்களா? எதற்கு? அல்லாஹ்வை புகழுவதற்கும், அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை பேசுவதற்கும். நான் உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரங்களை, அவர்கள் நமக்கு கிடைத்த நிஅமத்துக்களை இதை பத்தி பேசுறதற்காக நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, அல்லாஹ் மேல சத்தியமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்மா ஜலஸ்னா இல்லா தாலிக், இதை தவிர நாங்க வேற எந்த நோக்கமும் இல்லை. மீலாதில் நாம் என்ன செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும். ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா நாம் தயாராகிறோம். எதற்காக? அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும், அவர்களை பற்றி பாட வேண்டும், அவர்களை நினைக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு வர வேண்டும். சீரார்களை எல்லாம் அழைத்து ஏன் பேசுகின்றோம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனை அல்ல. நாங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆனை சொல்லி கொடுக்கிறது கடமையா இல்லையா? கடமைதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத் ஹிசால், 3 விஷயத்தை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுங்கள். அத்திபு, அல்லிமு கிடையாது, அல்லிமுன்னு சொல்லல, படிச்சு கொடுங்கன்னு சொல்லல, அத்திபு ஒழுக்கம் கற்றுக் கொடுங்கள். முதலாவது என்ன தெரியுமா? ஹுப்பி நபியிக்கும், உங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை, அன்பை பிள்ளைகளிடத்திலே சொல்லிக் கொடுங்கள். இன்னைக்கு இத விட்டுட்டு நீங்க என்னத்தான் குர்ஆனை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த குர்ஆன் உங்களுக்கு ஹிதாயத்தை தராது. சங்கைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல், அவர்களின் மீது முஹப்பத்து இல்லாமல், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு முதலிலே நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கள், அதற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தினர்களின் மீது முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கள். மூணாவது தான் வத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். சங்கைக்குரியவர்களே, இதற்குத்தான் ரபியுல் அவ்வல் மாசம் குறைந்தபட்சம், ரபியுல் அவ்வல் மாசம் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேசிட்டு, அவங்கள பத்தி பயான் பண்ணிட்டு, அவங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துட்டு அதோட விட்டு விடுவது அல்ல, விட்டு விடுவது அல்ல. எல்லா காலங்களிலும் குறிப்பாக பிள்ளைகளை வரவழைத்து மஜ்லிஸில் உட்கார வச்சு ஓதுறது இருக்கிறதே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹுமா ஜலஸ்னா இல்லா பிதாலிக், இதை தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை, இதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுகும் துஹ்மத்தல் லக்கும், நான் சந்தேகப்பட்டு கேட்கிறேன்னு நினைச்சீங்களா? நீங்க நான் சந்தேகத்துல கேட்கல, எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அதான் அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு எவைகள் எல்லாம் தெரியாது என்று இருந்ததோ
அவைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்றுத்தந்தேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸில் சொன்னா அதை லைஃபாக்க வேண்டும் என்றால் எப்படியாவது லைஃபாக்கிடுவாங்க, அதை மௌதுவாக்க வேண்டும் என்றால் எப்படியாவது மௌதுவாக்கிடுவாங்க. இதுதான் வேலை. குர்ஆன் சொல்லுகிறது, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நாயகமே உங்களுக்கு தெரியாது என்று எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்று தந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியாதா கேட்கிறாங்க. நான் சந்தேகப்பட்டு கேட்கவில்லை, மாறாக அத்தானி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க என்னிடத்துல, அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிகுமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சபையை குறித்து, எந்த சபை? அல்லாஹ்வை குறித்தும் அவனுடைய மகத்துவத்தை குறித்தும் எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்ததை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிஅமத்தாக கிடைத்ததை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை குறித்தும் பேசிய இந்த சபையை இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிகுமுல் மலாயிகா, மலாயிகத்துமார்களிடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, அந்த பெருமை நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும், நம் சமுதாயத்தினர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் ஏப்பா குறைந்தபட்சம் ரபியூனில் அவ்வல் மாசத்திலேயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வாங்கப்பா, அல்லாஹ் நம்மை, நம் பிள்ளைகளை, நம் வாலிபர்களை பெருமை பாராட்டி வானவர்களிடத்திலே பேச வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சங்களும் ஒவ்வொரு உள்ளங்களும் ரபியூனில் அவ்வல் மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருவோம். அல்லாஹ் நாளைக்கு எங்களை பெருமை பாராட்டி பேசுவான். கல்முனையா, கல்முனை மக்களா, என்னை பற்றியும் என்னுடைய ஹபீபை பற்றியும் புகழ்ந்து பேசிய கூட்டத்தினர்கள் இல்லையா என்று நாளை மறுமையில் இந்த சமுதாயம் எங்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மறுமையில் மலாயிகத்துமார்களிடத்திலே பெருமை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் வரக்கூடிய ரபியூனில் அவ்வல் மாதம் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட தகவல் இது. சத்தியமணி அதுக்கு தான் உட்கார்ந்தீங்களான்னு ஏன் கேட்கிறாங்க? அல்லாஹ் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு தகவல். அல்லாஹ் நம்மை பற்றியும் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய ரபியூனில் அவ்வல் மாதத்திலே மஜ்லிஸுகளில் கலந்து கொள்வோம், பிள்ளைகளை அனுப்புவோம், அங்கே பேசப்படக்கூடிய உரைகளை பிள்ளைகளிடத்திலே கேட்க வைப்போம். நாயகம் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பிறப்பு எப்படிப்பட்டது? அவர்களுடைய வாலிப பருவம் எப்படிப்பட்டது? அவர்களுடைய வயோதிப பருவம் எப்படிப்பட்டது? நுபுவத்துக்கு முன்னால் எப்படி இருந்தார்கள்? நுபுவத்துக்கு முன்னால்னா அந்த தகவலையும் சொல்லிவிட்டு முடிவுரைக்கு வருவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சிச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க யாரு? சில பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க 40 வயசுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது, அதற்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை சட்டங்களை எடுக்க தேவையில்லை என்று சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வ தீன். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையில் படைக்கப்படுவதற்கு முன்னால், இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது பைனர் ரூஹி வல் ஜஸத், குன்து நபியன் வ ஆதமு பைனர் ரூஹி வல் ஜஸத். நான் நபியா இருக்கிறேன். எப்ப நபியா இருந்தேன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ரூஹு ஊதுவதற்கு முன்னால. இன்னொரு அறிவிப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு தண்ணீரையும் மண்ணையும் எடுத்து கலப்பதற்கு முன்னாலேயே நான் நபியாக இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே. 40க்கு பின்னாலதான் நபி. என்ன இது? இதற்கு ஒரு வசனத்தை நாம் ஊமையாக காட்டலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلال முபீன். தொடர்ந்து சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹ் அலல் முஃமினீன், முஃமினீன்களின் மீது அல்லாஹ் உபகாரம் செய்கிறான். எப்படி உபகாரம் செய்கிறான்? இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களில் நின்றும் ஒரு ரசூலை அனுப்புவதில் நின்றும், அனுப்புவதின் மூலமாக.
நல்ல கவனிங்க. ஹலக்க என்றால் படைத்தான், பாச என்றால் அனுப்பினான். அனுப்பினான் என்று ரப்பு சொல்கின்றான். முஃமினீன்களின் மீது ஒரு ரசூலை உபகாரம் செய்வதற்காக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அனுப்பினோம் என்ற என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறவரை இன்னொரு இடத்துல அனுப்புறது என்று தான் அர்த்தம். அல்லாஹ் படைச்சேன்னு சொல்லலையே. பாசா என்றால் அனுப்பினோம். இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களை சொல்லும் பொழுது நான் அனுப்பப்பட்டது நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு. அனுப்பப்பட்டேன். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டது உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னமா ஹலக்து, நான் படைக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லை, அனுப்பப்பட்டேன், அனுப்பப்பட்டேன். அதத்தான் அல்லாஹ் சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம், அவர்களில் நின்றும் ஒருவரை ரசூலாக அனுப்பினோம் என்கின்றான். எங்கே அனுப்பினான்? இந்த உலகத்திற்கு அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? அதற்கு முன்னாலே அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். பெருமக்கள் இமாம்கள் சொல்வார்கள், இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யவில்லையே என்று சொல்வார்களே. சில இமாம்கள் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை வைத்தான். எல்லா வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பின்புறத்திலே சஜதா செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன எல்லாரும் பின்னாடி செய்றாங்க, எல்லாரும் முன்னாடி வந்து செய்ய சொல்லுங்களே. அல்லாஹ் உடனே செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை வைக்கிறான். எல்லா வானவர்களும் முன்னால் வந்து சஜதா செய்கிறார்கள். இப்லீஸ் மறுத்தான். சரியா சொல்வதாக இருந்தால், கொஞ்சம் ஆழமாக சொல்வதாக இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் இருந்தது என்று சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். அந்த நூரை மதிக்கவில்லை இப்லீஸ். அப்பமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், அனுப்பினோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து, மனித படைப்பினங்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹலக்னா ஹலக்னா, நாம் படைத்தோம், நாம் படைத்தோம் என்று சொன்ன ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது நாம் அனுப்பினோம், நாம் அனுப்பினோம் என்று சொல்கின்றானே. ஏற்கனவே படைக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் அனுப்பப்பட்டதைத்தானே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40க்கு பின்னால்தான் நபி என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? சங்கைக்குரியவர்களே, குர்ஆனை படிக்கிறோம், அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிவு இருக்கிறதா? இல்லை. அந்த தெளிவு எப்படி வரும்? சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் விதைக்காவிட்டால் குர்ஆன் வரும், அறிவு வரும், ஆனால் ஹிதாயத்து வராது, தெளிவு வராது. எப்படி இப்லீஸ் எல்லா மலக்குமார்களுக்கும் முகர்ரபான மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அறிவு இருந்துச்சு, ஆனால் அவனிடத்திலே ஹிதாயத் இருந்ததா, தெளிவு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேரிடத்துல அறிவு இருக்கு, பேருக்கு முன்னால பேருக்கு பின்னால நிறைய பட்டங்கள் எல்லாம் இருக்கு. அல் ஆலிம், அல் ஹாஃபில், மௌலவி, அதுக்கு பின்னாடி இன்னும் என்னென்னலாமோ போட முடியுமோ, எல்லாம் பட்டமும் இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு. ஆனால் தெளிவு இருக்கிறதா? அந்த தெளிவு எப்படி வரும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்து உள்ளத்திலே இருந்தாலே ஒளிய வரவே வராது. அந்த முஹப்பத்தை கொடுப்பதற்காகத்தான் ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா குறைந்தபட்சம் எல்லோரையும் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறோம், அவர்களுடைய புகழை சொல்லுகிறோம், அவர்களின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லுகிறோம். சங்கைக்குரியவர்களே, அந்த அன்போடு நம்மிடத்திலே அறிவு வரும் பொழுது அந்த அறிவு நமக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் நேரான பாதையை காட்டும் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு திர்ஹமும்
என்னிடத்துல உஹுது மலை அளவுக்கு தங்கம் இருந்தால் அதையும் நான் செலவழிப்பேன் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சொர்க்கத்தில் என்னோட இருப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்காக செலவழிக்க கூடியவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்காக செலவு செய்யக்கூடியவர் ஈமானோடு வஃபாத் ஆகுவார். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சையதுனா ஹஸனுல் பஸரி, மஅரூஃபுல் கர்ஹி, ஜுனைதுல் பக்தாதி, இவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில்சிலாவில் இறை நேசர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்களுடைய வாக்குமூலங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சங்கைக்குரியவர்களே. ஆகவே வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்திலே எங்களால் முடிந்த அளவுக்கு பணத்தாலும் பொருளாலும் உடலாலும் சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் கண்ணியப்படுத்துவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வானவர்களிடத்திலே பெருமை பாராட்டக்கூடிய மேன்மக்களாக நம் அனைவர்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்த எங்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மண்ணறையிலே கபராளியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்தை அடையக்கூடிய வாக்கியத்தையும் அந்த மாதத்தை கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய வாக்கியத்தையும் அந்த மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அவர்களுடைய முஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான தௌஃபீக் எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் அனைவர்களுடைய ரூஹையும் நீ கைப்பற்றுவாயாக. அதற்கு முன்னால் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعرفون نعمة الله ثم ينكرونها وأكثرهم الكافرون. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم المرء مع من حب أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حق حمدي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شهاده عبدي واشهد ان محمدا عبده ورسوله الوفي بعهده صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه من بعده. اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فانها شعار المؤمنين ودثار المتقين ووصيه الله فيكم اجمعين. واعلموا ان الله تعالى امركم امرا عميما وبدا بنفسه تعظيما وقال جل جلاله عليما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الرحمة. اللهم صل على سيدنا محمد شفيع الأمة وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن أول من استحق من بعده للخلافة بالتحقيق أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن خليفة المحراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه ومن استحيت منه ملائكة الرحمن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الستة البررة الذين هم تمام العشرة
ومن بايع نبيك تحت الشجرة رضي الله تعالى عنهم، وعن الزهراء البطول فاطمة بنت الرسول رضي الله تعالى عنها، وعن سيدين الشهيدين الكريمين أبي محمد الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعن الإمامين المطهرين من الرجس والأدناس أبي عمارة حمزة وأبي الفضل عباس رضي الله تعالى عنهما، وأزواج طائرة أمهات المؤمنين رضي الله تعالى عنهن، وعن التابعين وتابعي التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات، يا قاضي الحاجات ويا منزل البركات، طيب ثراهم واجعل الجنة مثواهم. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين، فدمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.